அது தேமுதிக மிக தெளிவா சொல்லியிருக்கு இல்லையா? அதாவது எங்களுக்கு வந்து யார் அதிகமாக சீட் கொடுக்குறாங்களோ, யார் அதிகமாக இந்த ராஜ்யசபா சீட் அதிகமா இல்ல, ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லியிருக்காங்க. அவர்களோட தான் கூட்டணி என்று கூறியிருக்கிறார்கள். அதான் எனக்கு மிக தெளிவாக தெரியல. இது முழுக்க முழுக்க காரணம் யாருக்கு பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார் தான். அதாவது ஞானேஷ்குமார் தான் என்டிஏனுடைய பிஜேபியினுடைய கல்புரிய யூனிவர்சிட்டி நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த அறிவிப்பு வந்து இன்னொரு 10 நாள் கழிச்சு வந்ததுன்னா நிச்சயமாக இந்த அன்சர்டினிட்டி நீடித்திருக்கும். தேமுதிகவுக்கு வேற வழி இல்லாமல் ஏதோ கூட்டணியில் வந்து இருப்பார்கள். யார் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்து அவங்க தாராளமாக செட்டில் ஆயிருப்பார்கள். இதுதான் என்னை பொறுத்தவரை இந்த ராஜ்யசபா என்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்ப வந்து இவர்கள் இங்க வந்திருக்கிறார்கள், தேமுதிக இங்க வந்திருக்கிறது. திரு ராதாகிருஷ்ணன், நேற்றைய தினம் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொன்னாங்க. கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம், தொண்டர்கள் விருப்பத்தின்படி கூட்டணி அறிவிப்பு வரும் அப்படின்னு சொன்னாங்க. தொண்டர்களுடைய விருப்பம் இதுதானோ? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. தேமுதிகவை பொறுத்தவரை பிரேமலதா என்ன சொல்றாங்க, அது வந்து 2011 இருந்து அதுதான் சட்டமாக இருந்தது. அதனாலதான் வந்து அதிமுக போனாங்க. அதனாலதான் அந்த கட்சி வந்து இந்த அழிவை நோக்கி சென்றது. அதன் பிறகு அப்போ முழுக்க முழுக்க வந்து இந்த தொண்டர் சென்ற எல்லாம் போக்குதான். அதாவது இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு கட்சி கூட இல்லை என்றால் ஒரு பிரச்சனையில வந்து அது வந்து முழுக்க முழுக்க ஒரு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் வந்து கட்சியினுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி கூடி இல்லை என்றால் கட்சியினுடைய கூட்டம் கூடி பேசுவதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எல்லாமே வந்து நிச்சயமாக ஒரே ஒரு 1% பார்ட்டி தான். அதுவும் பல கட்சிகள் அப்படிதான் இருக்கிறது. இன்ஃபேக்ட் திமுகவே பல தருணங்களில் அப்படித்தான் இருக்கிறது. பெரிய கன்சல்டேஷன் எல்லாம் இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் ஜனநாயகம் எல்லாம் ஒரு கட்சிக்கு இப்போ கிடையாதுங்க. திரு ராதாகிருஷ்ணன், ஏற்கனவே தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்னன்னா, இரட்டை இலக்கத்தில் நாங்கள் தொகுதிகளை கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தொகுதிகளுடைய எண்ணிக்கை இன்னும் உறுதியே செய்யப்படலை, ஆனால் கூட்டணி வந்து திமுகவுடன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை தொகுதி பங்கீடுல ஏதேனும் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்ல, நிச்சயமாக டபுள் டிஜிட் எல்லாம் யாருக்கும் கிடைக்காது. நிச்சயமாக இவங்களுக்கு மட்டும் கிடையாது. இவங்களுக்கு கொடுத்தா அப்புறம் விடுதலை சிறுத்தைக்கு கொடுக்கணும் இல்லையா? அப்ப காங்கிரஸை தவிர ஒரு கட்சிக்கும் திமுக கூட்டணியில் வந்து டபுள் டிஜிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக நான் காண்கிறேன். அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அப்படி இருந்தா கூட தேமுதிகவை பொறுத்தவரை அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. இப்போ வந்து ராஜ்யசபா வந்து அவங்க வந்து மனு தாக்கல் செய்து அதை ஜெயிக்க போறாங்க. ஏனென்றால் அன்கண்டக்டா தான் வரப்போகுது. 6 நபர்கள் தான் இது வந்து மனு தாக்கல் செய்ய போறாங்க. இந்த பேரம் பேசுறதெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நிச்சயமாக தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன். தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணியில் சேர்ந்திருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக அறிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் சந்திப்பு நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா, the Chennai Silks.